ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாரி ஸ்விஃப்ட் டைப் 2 பெட்ரோல் வேரியண்ட் காரில் ரேடியேட்டர்லேருந்து பாயிலிங் ஆகுன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வாட்ரு லீக்கேஜ் ஆகி தான் அந்த மாதிரி பாயிலிங் ஆகிருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாயிலிங் ஆச்சுன்னா ஹெட்டை சர்வீஸ் பண்ணி போட முடியாது. ஸோ அதனால் நம்ம ஹெட்டு புதுசு ஃபிட் பண்ணுறோம். இந்த ஹெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 17,000 வரும். ஸோ நம்ம அதனால் ஹெட்டை சர்வீஸ் பண்ணி போட்டோன்னா கம்பல்சரி செட் ஆகாது. இது எல்லாமே அலுமினியம். அதே மாதிரி ஹெட்டு மட்டும் போட முடியாது. உள்ளே வர வால்வு செம்மாயில் சீல் எல்லாம் செட்டாக மாற்றினா தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். கஸ்டமர் ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே செட்டாகவே சேஞ்ச் பண்ணுறோம். கீழே வர கனெக்டர் பேரிங் எல்லாமே செட்டாகவே சேஞ்ச் பண்ணுறோம். இது மேலே வர்றது எல்லாமே அலுமினியம். மேலேயும் ஒரு நல்ல மட்டத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஹெட்டை பார்க்குறப்ப இதையும் பார்த்துட்டோம் ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்லேயும் சரி பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டால் இதையும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மாருதி ஹெட் கேஸ்கெட் ஓய் ஃபிட் பண்ணுறோம். வேறு மேக் போட்டிங்கன்னா செட் ஆகாது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஹெட் கேஸ்கெட் ஃபிட் பண்ணிவிட்டு ஹெட்டை ஃபிட் பண்ணிவிட்டு டைமிங் செயின் எல்லாமே ஃபிட் பண்ணுறோம். எல்லாமே ஓய் தான் ஃபிட் பண்ணுறோம். டைமிங் ஃபஸ்ட் கிளாஸாக வச்சா தான் தொட்டோன்னு ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா வண்டி கொஞ்சம் திணறி தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸ் டோட்டலாக மாறும். அதனால் நம்ம டைமிங் பக்காவாக வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டெம்பரேச்சர் ஏறுதா ஃபேன் ஓடுதா எல்லாமே செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.